எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி டிரான்ஸ்ஃபார்மரில் எடுக்கிற வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட்டு ஏன் எடுக்கணும், எப்போ எடுக்கணும், அப்படி எடுக்கிறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி வைண்டிங் அப்புறம் செகண்டரி வைண்டிங் இருக்கும். இந்த வைண்டிங் ஹெல்த்தியாக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா இல்லை ஏதாச்சும் வைண்டிங்கில் அப்நார்மாலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்க இந்த டெஸ்ட்டை எடுக்கணும். எப்போ எடுக்கணும்? இந்த டெஸ்ட்டை மேஜராக 3 டிஃப்ரெண்ட் பீரியடில் எடுப்பாங்க. ஒன்று, டிரான்ஸ்ஃபார்மரை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் படி வைண்டிங் ரெசிஸ்டன்ஸு இருக்கான்னு செக் பண்ண இந்த டெஸ்ட்டை எடுப்பாங்க. அடுத்து, டிரான்ஸ்ஃபார்மரு ஃபீல்டில் ரன்னிங்கில் இருக்கும்போது பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் அப்போ இந்த டெஸ்ட்டை எடுப்பாங்க. மெயின்டெனன்ஸ் டைமில் இந்த டெஸ்ட்டை எடுக்கும்போது வைண்டிங்கில் ஏதாச்சும் அப்நார்மாலிட்டி இருந்தால் கண்டுபிடிக்கலாம். அடுத்து, டிரான்ஸ்ஃபார்மர் இன்டர்னல் ஃபால்ட்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரிப் ஆகும்போது, அதாவது கேஸ் ட்ரிப்போ இல்லை ப்ரெஷர் ட்ரிப்போ இல்லை ஷார்ட் சர்க்யூட்டோ இல்லை ஓப்பன் சர்க்யூட்டோ இந்த மாதிரி ஃபால்ட்டுனால் டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரிப் ஆகும்போது டிரான்ஸ்ஃபார்மருக்கு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸு டெஸ்ட்டை எடுப்பாங்க. இந்த டெஸ்ட்டை டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கில் எப்படி எடுக்கிறது? 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன வைண்டிங் கனெக்ஷன்ஸ் இருக்கும்? ஒன்று ஸ்டார் இருக்கும், இல்லைனா டெல்டா இருக்கும். இந்த 2 வைண்டிங் கனெக்ஷனில் ஏதாவது ஒரு காம்பினேஷனில் ப்ரைமரி வைண்டிங்கும் செகண்டரி வைண்டிங்கும் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டார் கனெக்ஷன் இருந்தால் எப்படி செக் பண்ணுறது? அடுத்து, டெல்டா கனெக்ஷன் இருந்தால் எப்படி செக் பண்ணுறது? முதல்ல ஸ்டார் கனெக்ஷன் இருந்தால் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்டார் கனெக்ஷன் வைண்டிங். இதில் ஆர் ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ண ஆருக்கும் நியூட்ரல் எண்ணுக்கும் அக்ராஸாக டெஸ்ட் பண்ணணும். அதே போல் ஒய் ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ண ஒய்க்கும் எண்ணுக்கும் அக்ராஸாக டெஸ்ட் பண்ணணும். அதே போல் தான் பி ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ண பிக்கும் எண்ணுக்கும் அக்ராஸாக டெஸ்ட் பண்ணணும். ஸ்டார் கனெக்ஷனில் ஃபேஸ் டு ஃபேஸ் செக் பண்ண, அதாவது ஆர்ஒய் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ண ஆருக்கும் ஒய்க்கும் அக்ராஸாக டெஸ்ட் பண்ணணும். அடுத்து, ஒய்பி வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஒய்க்கும் பிக்கும் அக்ராஸாக டெஸ்ட் பண்ணணும். சேம் தான் பிஆர் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா பிக்கும் ஆருக்கும் அக்ராஸாக டெஸ்ட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷனில் இருந்தால் எப்படி டெஸ்ட் பண்ணுறது? ஸ்டார் கனெக்ஷனில் நியூட்ரல் பாயிண்ட் இருக்கும், அதனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வைண்டிங்க்கும் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணலாம். ஆனால் டெல்டா கனெக்ஷனில் நியூட்ரல் பாயிண்ட் கிடையாது. இதனால் இங்கே ஃபேஸ் டு ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை தான் செக் பண்ணி ஆகணும். ஃபேஸ் டு ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணிவிட்டு சின்ன கேல்குலேஷன் பண்ணால் இண்டிவிஜுவல் ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். அதாவது ஆர் ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஆருக்கும் ஒய்க்கும் அக்ராஸாக டெஸ்ட் பண்ணிவிட்டு கிடைக்கிற வேல்யூவை 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, டெல்டா கனெக்ஷனை பாருங்கள், ஆருக்கும் ஒய்க்கும் அக்ராஸாக டெஸ்ட் பண்ணும்போது இங்கே ஆர் ஃபேஸ் வைண்டிங் மட்டும் கனெக்ட் ஆகலை. இந்த பாயிண்ட்லேருந்து பி ஃபேஸ் வைண்டிங்கும் ஒய் ஃபேஸ் வைண்டிங்கும் கனெக்ட் ஆகுது. இந்த வைண்டிங் வழியாக ஒரு பாத்து க்ளோஸ் ஆகுது. அடுத்து இந்த வைண்டிங் வழியாக இன்னொரு பாத்து க்ளோஸ் ஆகுது. இதனால் ஆர் ஃபேஸ் வைண்டிங் செக் பண்ணும்போது பி ஃபேஸ் வைண்டிங் அப்புறம் ஒய் ஃபேஸ் வைண்டிங்குடைய இம்பேக்டும் இதில் இருக்கும். அதனால் இங்கே டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷனை டெரைவ் பண்ணி ஃபைனல் டெரிவேஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர் ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா கிடைக்கிற வேல்யூவோட 1.5 மல்டிப்ளை பண்ணணும். அதே போல் தான் ஒய் ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஒய்க்கும் பிக்கும் அக்ராஸாக மெஷர் பண்ணி வர்ற வேல்யூவோட 1.5 மல்டிப்ளை பண்ணணும். சேம் தான் பி ஃபேஸுக்கும் பிக்கும் ஆருக்கும் அக்ராஸாக மெஷர் பண்ணி வர்ற வேல்யூவோட 1.5 மல்டிப்ளை பண்ணணும். இந்த மெத்தடில் தான் டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டார் கனெக்ஷன் வைண்டிங் இருந்தாலும் டெல்டா கனெக்ஷன் வைண்டிங் இருந்தாலும் செக் பண்ணணும். நாம் இன்றைக்கி 11 kV பார் 433 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரை மெயின்டெனன்ஸ் எடுத்திருக்கோம். இது டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது ப்ரைமரி வைண்டிங் டெல்டா கனெக்ஷனில் இருக்கும், செகண்டரி வைண்டிங் ஸ்டார் கனெக்ஷனில் இருக்கும். நாம் இந்த டெஸ்ட் எடுக்க மெகர் பிராண்டில் இருக்கிற டிஎல்ஆர்ஓ கிட்ட தான் யூஸ் பண்ணுறோம். கனெக்ஷன் ரொம்ப சிம்பிள் தான். எந்த வைண்டிங்கை செக் பண்ணணுமோ அதோட 2 எண்டுலேயும் டெஸ்டிங் கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு கொடுத்தா அந்த வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். இது கரண்ட் இன்ஜெக்ஷன் மெத்தடில் ஓம்ஸ் லா படி ஒர்க் ஆகுது. இங்கே கரண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணி வோல்டேஜ் ட்ராப்பை மெஷர் பண்ணி ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணுறோம். நாம் இன்ஜெக்ட் பண்ணுற கரண்ட்டு அந்த வைண்டிங்கோடைய ரேட்டட் கரண்ட்டில் 15% விட அதிகமாக இருக்கக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு, எந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகிறோமோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஷட் டவுன் பண்ணணும், அதாவது ஆஃப் பண்ணணும். அடுத்து, டிரான்ஸ்ஃபார்மருடைய ஹெச்டி அண்ட் எல்டி பிரேக்கரை கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணணும். அடுத்து, டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி அண்ட் செகண்டரியை ப்ராப்பராக டிஸ்சார்ஜ் பண்ணணும். அடுத்து, ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்து அது ரன்னிங் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கூலான பிறகு வைண்டிங் டெம்பரேச்சரும் ஆயில் டெம்பரேச்சரும் ட்ராப் ஆன பிறகு டெஸ்ட் பண்ணணும்.
ஏன்னா டெம்பரேச்சரால் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரியேஷன் வரலாம். டெஸ்ட் எடுக்கும்போது ப்ரெசன்ட் வைண்டிங் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோன்னு நோட் பண்ணணும். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எல்வி சைடில் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த எல்வி சைடு வந்து ஸ்டார் கனெக்ஷனு, ஆர்ஒய்பி, அப்புறம் நியூட்ரல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர் ஃபேஸ் வைண்டிங்க்கு ரெசிஸ்டன்ஸை செக் பண்ண டெஸ்டிங் கேபிளை ஆருக்கும் எண்ணுக்கும் கனெக்ட் பண்ணி டெஸ்ட்டு கொடுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த டெஸ்ட் எடுக்கும்போது பிரைமரியிலையும் செகண்டரியிலையும் பிடிஓ இல்லை சிடிஓ இல்லை வோல்ட்மீட்டரோ இல்லை அம்மீட்டர் கனெக்ஷனோ இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும். இந்த கனெக்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணாமல் டெஸ்ட் எடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்பராக வராது. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மருடைய வைண்டிங் கனெக்ஷன் வந்து ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தால் நியூட்ரல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாம் இன்றைக்கி இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய எல்டி பேனல் சைடில் எல்லா கேபிளையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். அதோடு இல்லாமல் சிடி கனெக்ஷனு, வோல்ட்மீட்டர் கனெக்ஷனு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து டெஸ்ட்டை எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஆர்ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிட்டு வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கு. ஆர்ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.797 மில்லி ஓம்ஸ். நெக்ஸ்ட்டு ஒய்ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ண ஒய்க்கும் எண்ணுக்கும் டெஸ்டிங் கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு கொடுக்கணும். இங்கே ஒய்ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.792 மில்லி ஓம்ஸ். அதே போல் பிஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ண பிக்கும் நியூட்ரலுக்கும் டெஸ்டிங் கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கொடுக்கணும். இங்கே பிஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.792 மில்லி ஓம்ஸ். அடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணணுன்னா, அதாவது ஆர்ஒய்க்கு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ண டெஸ்டிங் கேபிளை ஆருக்கும் ஒய்க்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை கொடுக்கணும். இங்கே ஆர்ஒய் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1.516 மில்லி ஓம்ஸ். அடுத்து ஒய்பிக்கு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ண டெஸ்டிங் கேபிளை ஒய்க்கும் பிக்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கொடுக்கணும். இங்கே ஒய்பி வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1.510 மில்லி ஓம்ஸ். அடுத்து பிஆருக்கு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ண டெஸ்ட் கேபிளை பிக்கும் ஆருக்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கொடுக்கணும். இங்கே பிஆர் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸு 1.522 மில்லி ஓம்ஸ். டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த மாதிரி வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை எடுத்துட்டோம். இந்த வேல்யூ வந்து கரெக்டானு எப்படி தெரியும்? நமக்கு கிடைக்கிற வேல்யூவும் இதுக்கு முன்னாடி எப்போவாச்சும் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை எடுத்திருந்தால் அந்த ப்ரீவியஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணி சேமாக இருக்குதான்னு பார்க்கலாம். அடுத்து நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் ரிப்போர்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, டெஸ்ட் வேல்யூவை பார்த்து சொல்லலாம் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸு ஓகேவா இல்லையான்னு. இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பாருங்கள். ஆர்என், ஒய்என், பிஎன் இந்த 3 இண்டிவிஜுவல் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் ஆர்ஒய், ஒய்பி, பிஆர் இந்த 3 வைண்டிங் ரெசிஸ்டன்ஸும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. நமக்கு கிடைக்கிற வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து எல்லா ஃபேஸ்லேயும் ஈவனாக இருந்தால் இந்த வைண்டிங் வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இங்கே இண்டிவிஜுவல் ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸும் ஈவனாக இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸும் ஈவனாக இல்லை. இந்த மாதிரி அன்ஈவனாக ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கில் ஏதோ அப்நார்மாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதாவது டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே மேபி வைண்டிங் ஜாயின்ட்ஸ் வந்து லூஸ் காண்டாக்டாக இருக்கலாம், புஷிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிற வைண்டிங் கனெக்ஷன்ஸ் வந்து லூஸ் காண்டாக்டாக இருக்கலாம். அதே போல் ஹெச்வியாக இருந்தால் ட்ராப் சேஞ்சரில் காண்டாக்ட் வந்து சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை வைண்டிங்குடைய இன்சுலேஷன் வந்து வீக்காக இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷனில் டிரான்ஸ்ஃபார்மரை ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணுறது நல்லது. இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணாமல் கண்டினியூவாக டிரான்ஸ்ஃபார்மர் ரன்னிங்கில் இருந்ததுன்னா ப்ராப்ளம் வந்து பெருசாகி வைண்டிங் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நாம் இந்த டெஸ்ட்டை டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி சைடு வைண்டிங்க்கு எடுத்தோம். இதே போல் தான் டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி சைடு வைண்டிங்க்கும் எடுக்கணும். நமக்கு கிடைச்ச வேல்யூ போலவே எல்லா டிரான்ஸ்ஃபார்மருக்கும் கிடைக்காது. இது வந்து 1 MA டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மருடைய வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய ரேட்டிங், அப்புறம் வைண்டிங் மெட்டீரியல், அப்புறம் டிசைனை பொறுத்து மாறும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட்டு பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.